வெல்கம் டு கோல்டன் இன்டீரியர். நம்ம இப்போ இருக்கிறது வாணியம்பாடி சைட்டில் 4 BHK வித் ஷோகேஸ் அண்ட் டிவி யூனிட்டு, தென் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இன்டீரியரில் யூபிவிசியில் கிச்சன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை காட்டுற வாங்க. கிச்சன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து மாடலர் கிச்சன் பண்ணியிருக்கோம். இந்த மாடலர் கிச்சனில் உங்களுக்கு 6 ட்ரே ப்ளஸ் ஆயில் புல்லட் போட்டிருக்கோம். அதுக்கான ஓப்பன் டோர் டைப் இது. இதில் ஸ்லாப் கொடுத்துருக்கோம். மேலே வந்து கட்லரி ஐட்டம்ஸ். இது வந்து பிளெயின் பேஸ்கெட். இது வந்து பிளெயின் பேஸ்கெட். இதே மாதிரி பிளெயின் பேஸ்கெட். அதே மாதிரி இது பிளெயின் பேஸ்கெட். இதுவும் பார்த்தீங்கன்னா பிளெயின் பேஸ்கெட். ஸோ எல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட்டாக கேட்டிருக்காங்க. இது வந்து ஆயில் புல் அவுட்டு. இது வந்து சிலிண்டருக்கான பொசிஷன். இது வந்து ஸ்லாப் போட்டு டிவிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வாஷ் பேஷன் பாட்டம். இது பாக்ஸு வித் ஸ்பைசி ரேக்கோட பண்ணியிருக்கு. டபுள் டோர் டைப்பு ஸ்லாப் போட்டிருக்கோம். இது வந்து ஸ்பைசி பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பைசி பாக்ஸில் ஸ்லைடிங் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸ்லைடிங் கிளாஸ் வித் சேனல் போட்டு பண்ணியிருக்கோம். இதில் பாக்ஸ் ஹெச்சிங் டிசைன் கொடுத்துருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 மேலே கீழேயும் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்கு. அதே மாதிரி இதோட சைஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 2 டோராக கொடுத்துருக்கோம். இதுவும் ஸ்லைடிங் கிளாஸ் தான். இதில் ஸ்பைசி ரேக்கோட கொடுத்துருக்கோம். இதுவும் டோர் டைப்பு. இது வந்து க்ராக்கரி யூனிட் பண்ணியிருக்கோம். இந்த க்ராக்கரி யூனிட்டில் 4.5 ஃபீட்டுக்கு மேலே வந்து கிளாஸ் டைப்பு, கீழே வந்து டோர் டைப்பு. இது வந்து ஸ்டோரேஜ் யூனிட்டாக கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டோர் கிளாஸு. இந்த ஓப்பன் டோர் கிளாஸு ஓப்பன் டைப்பு. இதில் ஸ்லாப் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். உட்டு மாதிரி நல்ல திக்னஸாக பண்ணியிருக்கோம். இது வந்து கோப்ரா ஹேண்டிலு 6 inches கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே ஆஸ் யூஸ்வலாக பண்ணியிருக்கேன். இந்த லாஃப்ட் டோர் பண்ணியிருக்கோம். லாஃப்ட் டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைட் வேரியேஷன் இருக்கனால ஸோ பெரிய டோராக தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் கிச்சனில் பண்ணியிருக்க ஒர்க்கு. மாஸ்டர் பெட்ரூம். இதில் வந்து டாப்பில் மாஸ்டர் பெட்ரூமில் ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸ் டைப்பாக பண்ணியிருக்கோம். அந்த பாக்ஸ் டைப் பார்த்தீங்கன்னா ஸ்லாபெல்லாம் நம்மளே டெவலப் பண்ணி கஸ்டமைஸ்டாக கஸ்டமர் எப்படி கேட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிவைட் பண்ணி நம்ம ஸ்டோரேஜ் கபோல் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கிட்டது இந்த பாக்ஸு. இது வந்து மிரர் வந்து 5 feet போட்டிருக்கோம். சைஸ் வந்து 1.5 feet அகலம் போட்டிருக்கோம். உள்ள ஸ்லாப் பொசிஷன் போட்டிருக்கு. ஸ்லாபு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து தொங்காது. டோர் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா SS ஹேண்டில் தான் கொடுத்துருக்கோம். இதில் இந்த வாட்டி இதில் ஸ்டிப்பு மாதிரி ஒட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டிப்பு சில்வர் ஸ்டிப்பு ஒட்டியிருக்கோம். இது எப்பயும் போல் சொல்கிறது தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் SS இன்ச்சஸ் போட்டு ஸோ இந்த ஃபினிஷிங் நாங்கள் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே UPVCயில் வர்றது. சில பேர் சொல்கிறாங்க ஷீட் ஒர்க் பண்ணால் தான் UPVC அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் கிடையாது. UPVCன்றது பிராண்டட் நேம். அந்த மெட்டீரியலில் எப்படி வேணால் ஒர்க் பண்ணலாம். பட் சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணிக்கிட்டால் நமக்கு லைஃப். ஸோ அதே மாதிரி நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பாக்ஸ் டைப். இந்த பாக்ஸ் டைப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டோர் டைப்பு. இது ட்ராயர் டைப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரிமூவபிள் மாதிரி ஸ்லாப் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆங்கர் ராட் போட்டு கொடுக்குறோம். ஸ்லாப் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு வரிஸும் கிடையாது. அதே மாதிரி இதில் ஸ்ட்ரிப் போட்டு கொடுத்துருக்கோம். அதே ஸ்டோரேஜாக இதுவும். இதுவும் அதே மாதிரி ஸ்லாப் போட்டிருக்கோம். ஸ்டிப்பு நீட்டாக லென்த்தாக போட்டிருக்கோம். இதுவும் ஹேண்டில் தான் 6 inches தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்டர் ஃபார் லாஃப்ட்டுமே அப்படி தான் பண்ணியிருக்கோம். இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட்டு. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட்டு ட்ராயர் டைப்பு. இது ஓப்பன் டோர் டைப்பு வித் ஸ்லாப்பு. இது பார்த்திங்கன்னா ஸ்லாப் போட்டு கஸ்டமரே கஸ்டமைஸ்டாக கேட்டதுனால இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் பண்ணி இதுக்குள்ளே பொருள் வச்சு காஸ்மெட்டிக் ஐட்டம்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம் வச்சு க்ளோஸ் பண்ணோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஃபேஸ் பார்க்குற மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் இதோட பார்ட்டு.
நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஆஸ் யூஷுவல் பண்ணுற ஸ்டோரேஜ் டிவி யூனிட் மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த டிவி யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து 50 இன்ச் டிவி. அதுக்கு கீழே செட்டப் வந்து பாக்ஸ் டைப்பு ஸ்லைடிங் கிளாஸ் தான் போட்டிருக்கோம். ஓப்பன் டோர் டைப். ஸோ இது மாஸ்டர் பெட்ரூம் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு இன்னொரு 3 பெட்ரூம் இருக்குது, அதை காட்டுறவாங்க. இதுவும் அதே மாதிரி பாக்ஸ் டைப் தான். பீரோவே அப்படியே நம்ம டெவலப்பாக புதுசாகவே செஞ்சுருக்கோம். மேலே மட்டும் தான் கான்கிரீட் பேஸ் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த கான்கிரீட் பேஸில் லாஃப்ட் எப்பயும் போல் செஞ்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டோர் டைப்பு. இந்த ஓப்பன் டோர் டைப்பு உங்களுக்கு டோர் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹெவி கேஜில் வருது. ஸோ அதனால் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராயர் செட்டப்பு, இதுவும் ட்ராயர் செட்டப்பு. இது ரிமூவபிள் ஸ்லாபு, எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃபிக்ஸட் ஸ்லாபு. இதுவும் அதே மாதிரி ஃபேஸ் பார்க்குற மிரர் கட்டிருந்தாங்க. இதோட சைஸ் வந்து 4x1, 48க்கு 12 இன்ச்சு. இது வந்து சில்வர் ஸ்டிப்பு கொடுத்து ஸோ டோர் டைப் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் மாதிரி லேப்டாப் யூசேஜுக்காக கேட்டாங்க. ஸோ அதனால் சும்மா ஒரு சிஸ்டம் வச்சுக்கிற மாதிரி, பொருள் வச்சுக்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதோட ஸ்டெப்பு இதுதான். ஸோ இன்னொரு பெட்ரூம் இருக்குது, வாங்க. இந்த பெட்ரூம்லேயும் அதே மாதிரி கஸ்டமைஸ்டு பாக்ஸ் தான். ஸோ அதே மாதிரி பீரோ டைப்பு ட்ராயர் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ட்ராயர் தான், ஃபுல் ட்ராயரு வித் லாக் செட்டப்பு. அதே மாதிரி ரிமூவபிள் ஸ்லாப்பு, அதே மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி டிவைட் பண்ணி டோர் போட்டிருக்கோம். ஹேங்கர் ராடு. இதில் ஸ்பெசிஃபைடாக அவங்க என்ன கேட்டாங்கன்னா, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கர்வ் போட்டு கொடுங்க. இந்த மாதிரி கர்வ் போட்டோம்னா நமக்கு ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிக்கிறோம், சின்ன சின்ன ஐட்டம்லாம் வச்சுக்கிறோம் அப்படின்றதுனால இந்த கர்வ் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இது பேஸ்ட் அந்த சைஸ் வேரியேஷன். அது மாதிரி 1x1 போடலாம், 1.5 போடலாம், ஸோ 1.25 போடலாம். சைஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கோம். இது எல்லாமே யூபிவிசி கலெக்ஷனில் வர கலர்ஸ். இதை வந்து கடைசி மாஸ்டர் ஒரு சிங்கிள் பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட லாஃப்ட் வார்ட்ரோபு பார்க்கலாம் வாங்க. இது வந்து எப்பயும் போல் இதுக்கான கர்வ் கொடுத்துருக்கோம். இது டீ கோடில் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த மெட்டீரியல் நேம் வந்து யூபிவிசி கலெக்ஷனில் வர்றது. இது வந்து டார்க்கு, இது அல்டிமா டார்க்குன்னு சொல்லுவோம் இந்த கலர். ஸோ இது மாதிரி ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கு. இதுலேயும் 4x1 முகம் பார்க்குற கண்ணாடி மாட்டியிருக்கோம். இது ஓப்பன் டோர் டைப்பு. ட்ராயரு. இந்த ட்ராயர் வந்து இந்த அளவுக்கு டெப்த் இருக்கும் உங்களுக்கு உள்ள. இது எல்லாமே ரிமூவபிள் ஸ்லாபு, ஸ்ட்ராங்காக தான் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல் இன்ச்சஸ் போட்டு எஸ்எஸ்ல தான் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே எஸ்எஸ் இன்ச்சஸ் தான். ஸோ எப்பயும் போல் லாஃப்ட்டு டெவலப் பண்ணியிருக்கோம். அது 6 இன்ச்சஸ் கோப்ரா ஹேண்டில். இந்த மாடல் டைப் தான் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பூஜா யூனிட் பண்ணியிருக்கோம். பூஜா யூனிட் பார்க்கலாம் வாங்க. இந்த பூஜா யூனிட் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் வந்து 11 ஃபீட்டுக்கும் 4 ஃபீட்டுக்கு வந்து லாஃப்டோட சைஸ் இருக்கும். இது வந்து கன்ஸ்ட்ரக்டட் பாக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸில் வந்து ஸ்டோரேஜ் யூனிட் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்கு, எல்லாமே ஸ்லாப் போட்டு. இதில் கஸ்டமர் வந்து நீடடாக ஒரு முகம் ஃபேஸ் பார்க்குற மிரர் கேட்டதுனால இதை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பெல் டைப் தான் பண்ணியிருக்கோம். பெல் டைப் கொடுத்து இதில் வந்து கிரானைட் போட்டிருக்கோம். கிரானைட் போட்டு சிலிக்கான்லாம் ப்ளேஸ் பண்ணி, ஸோ இதில் வந்து கோலம் போட்டுக்கிட்டு விளக்கு வச்சுக்கிற மாதிரி ப்ளேஸ் இருக்குது. 2 லைட் ஃபிட் பண்ணியிருக்கு. இது மேலே ஸ்டெப்பு மாதிரி எடுத்து கலசம் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ டெவலப்டு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டட் நியூ பூஜா யூனிட் மாதிரி அப்படியே கோபுரம் மாதிரியே பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஆஸ் யூஷுவல் டோர் டைப் தான். ஸ்லாப் போட்டு ஓப்பன் டோர் தான் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஸ்லாப் பொசிஷன் போட்டிருக்கு. ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே ஓப்பன் டோர் டைப். இது ஹாலில் வந்து ஸ்டேர் கேஸ் பாட்டம் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டேர் கேஸ் பாட்டம் ஆல்ரெடி இது ஓல்டு வீடுன்றதுனால அதனால் அவங்க அந்த ஸ்டெப்பு வாரியாக பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டெப்புக்கு ஏற்ற மாதிரி டிசைன் கொடுத்து, ஸோ இது ஓப்பன் டோர் டைப்பு. இதில் ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி கேட்டிருந்தாங்க, அதை அப்படியே கொடுத்தாச்சு. இது வந்து இன்வெர்டர் பாயிண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்வெர்டர் பாயிண்ட்டுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி லூவர் போட்டு ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இது இந்த ஒர்க் இந்த மாதிரி தான் வரும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிவியோட பாக்ஸ் வந்து ஸ்டோரேஜாக கஸ்டமர் வந்து சின்ன சின்ன ஐட்டம் வச்சுக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பீங் ஆயிண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டிக்டாக் டோரில் உள்ள ஸ்லாப் போட்டிருக்கு. இது ஸ்லைடிங் கிளாஸு, செட்டாப் பாக்ஸ் டைப்பு. இது ஸ்லைடிங் கிளாஸு, இதுவும் ஸ்லைடிங் கிளாஸ் தான். இதுவும் ஸ்லைடிங் கிளாஸு. இது வந்து ஸ்ட்ராங்காக நல்லா கொடுத்துருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு கஸ்டமர் வந்து சின்னதாக ஷோ மாதிரி கேட்டதுனால ஸோ இதில் வந்து 2 டிவிஷனாக விநாயகர் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இதுவும் அதே மாதிரி டிக்டாக் டோரு.
இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் பேனல் லூவரில் பண்ணியிருக்கோம். இந்த லூவரோட சைஸு ஹைட்டு 10 ஃபீட்டு, வித்து வந்து 14 ஃபீட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி தான் நம்மக்கிட்ட ஒர்க் இருக்கும். இந்த சைட்டு வந்து பார்த்திங்கன்னா வாணியம்பாடின்ற லொக்கேஷனில் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட இன்டீரியரில் நம்ம பண்ணியிருக்கனால ஸோ கஸ்டமர் என்ன ஸ்பெசிஃபைடாக கேட்டாங்களோ அதெல்லாம் நீடட் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி டயக்ராம் கொடுத்து அதுக்கான சார்ஜஸ்லாம் பண்ணி ஸோ அதுக்கான ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதோட டைம் பீரியட் பார்த்திங்கன்னா 20 டேஸ் கிட்ட 24 டேஸ் கிட்ட ஆகிருக்கு. ஸோ இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளோட கம்பெனி சென்னையிலையும் பண்ணுறோம், அவுட்ரு ஏரியாலையும் பண்ணுறோம். ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு கஸ்டமர் யாராவது தெரிஞ்சுதுன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்பருக்கு கால் பண்ணி ஃபைனலாக உங்களோட கோட்டை நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.